இந்த வாஷிங் மிஷின் வந்து மட்டியில் இருந்து ஒரு கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தார். இது பொடி இல்லாமல் போய் போச்சுது, மற்றது வேலை செய்வதில்லை. அப்போ நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அதில் போட் வேலை செய்யலை, அது பொடியும் முக்கி போயிருந்தது. அவை ஏற்றி கொண்டு வந்து அதுக்குரிய நல்ல கேட்சின ரேட்டில் வெட்டி இந்த பொடி டச்சப்பை செய்து நாங்கள் அதுக்குரிய வீட்டை வச்சு சரியான முறையில் டச்சப் எல்லாம் முடித்து இது சரியான முறையில் நாங்கள் பிரச்சனை வராமல் லெவலுக்கு இதை வச்சு இந்த பொடி எல்லாம் கலண்டு ஆவண்டு போய் கிடந்தது. முடிச்சுட்டு இதுக்கு வந்து பேஸ்ட் வச்சு பெயிண்டிங் பார்க்க வேண்டியது. அதை பேஸ்ட்டை வச்சாச்சுது. பேஸ்ட்டை வச்சு அது எல்லாத்தையும் வெட்டி கிளியர் பண்ணி போட்டு பெயிண்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கியூடி பிரேமர்ன்றது. இதை வந்து முதல் நாங்கள் அடிக்கிட்டு இதுக்கு பிறகு தான் வந்து திருப்பி காப்பாளுதாக பார்த்து இந்த டச்சப்பான இடங்களுக்கு அடிக்கிட்டு மற்றது இந்த போட் வந்து பிரச்சனைன்றாப்பில் அந்த போட்டை வந்து நாங்கள் சரி பார்ப்போம் பண்ணிட்டு போட்டு அதை அப்படியே விழுவலாக வேறு சூட்டாகி தான் போட் போவாங்க. வேறு எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்டிங் எடுத்து கொஞ்சம் ஆச்சு. ஃபுல் பெயிண்டிங் அடிக்கப்படுது. இது வந்து ஒயிட் பெயிண்ட், ஸ்ப்ரே பெயிண்ட், குவாலிட்டியான ஸ்ப்ரே அடித்து ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வாஷிங் மிஷினை ஓட விட்டு பார்த்து நாங்கள் ஓட விட்டு பார்த்து நல்ல முறையில் ஓடுது. ஃபுல்லாக சேல்ஸ் எல்லாம் போட்டு பெயிண்டிங் எல்லாம் முடிச்சு டிங்கர் வேலை முடிச்சு பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்து போட் எல்லாம் புதுசு மாற்றி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டாங்க. கஸ்டமர்கிட்ட கொண்டு வர வேண்டிய ஓகே.